ஹாய் கைஸ், வணக்கம். சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவர் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். இதுதாங்க சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன். தாம்பரம் செங்கல்பட்டு செக்ஷனில் நடுவில் வர ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷன் தான் இந்த சிங்கப்பெருமாள் கோயில். இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற இந்த ரயில்வே கேட் வந்து அடிக்கடி மூடுறதுனால தாங்க ஜிஎஸ்டி ரோடில் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. அதாவது இந்த கேட்டோட லெஃப்ட் சைடில் தான் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோடு இருக்குது, ரைட் சைடில் ஜிஎஸ்டி ரோடு இருக்குது. ஸோ நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் இந்த ரயில்வே கேட்டை கிராஸ் ஓவர் பண்ணி தாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடுக்கு போகும். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வண்டிங்க வந்து இப்போ போகுதுன்னு சொல்லிட்டு. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் போகுதுங்க, 82C, செங்கல்பட்டுலேருந்து திருவள்ளூர் போகிற பஸ். ஸோ லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு போகலாம், ரைட் சைடில் போனால் ஜிஎஸ்டி ரோடு போகலாம். ஸோ இந்த ரயில்வே கேட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தாங்க சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண இந்த ஃப்ளைஓவர் ஒர்க் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து இந்த ரயில்வே ட்ராக் தாண்டி ஜிஎஸ்டி ரோடு முன்னாடி வரைக்கும் இந்த ஃப்ளைஓவர் போர்ஷன் வந்து எப்போவோ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், தூரத்தில் பார்க்குற அந்த ஸ்டீல் கட்டர் தாங்க ரயில்வே ட்ராக் மேலே கம்ப்ளீட் பண்ண ஃப்ளைஓவர் போர்ஷன். இது தாங்க சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே கேட். எப்போவுமே பிஸியாக இருக்குங்க. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வர வெஹிக்கல்ஸ்லாம் இந்த ரயில்வே கேட்டை தாண்டி தாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடில் போக முடியும். ஸோ இது தாங்க ஜிஎஸ்டி ரோட். நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ளைஓவரோட ரேம்ப்பு தாங்க சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் கனெக்ட் பண்ணுற ஃப்ளைஓவர் போர்ஷன். இந்த ஃப்ளைஓவர் போர்ஷன் வந்து ஒரு 90% ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டி ரோட் சைடில். ஒரு 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தாங்க கேர்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது ஜிஎஸ்டி ரோட்டில். அதாவது சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ஃப்ளைஓவர் ஒரு பகுதி போர்ஷன் வந்து 90% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து கேர்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு வந்து டைரெக்டாக இந்த ஃப்ளைஓவர் மூலமாக ரீச் பண்ணிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது கேர்டர் ஒர்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த கேர்டர் ஒர்க் வந்து கன்வென்ஷன் டைப்பில் தான் பண்ணுறாங்க, ப்ரீகாஸ்ட் கேர்டர் டைப்பில் பண்ணல. ஸோ அதனால் வந்து மினிமம் ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஹோப் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணாலும் நல்ல விஷயந்தான். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல எலிப்டிக்கல் ரொட்டரி, அதாவது சர்க்கிள் மாதிரி போர்ஷனும் வரப்போகுதுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா தாம்பரம் ஃப்ளைஓவர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃப்ளைஓவர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களோ அதே டைப்பு தாங்க இந்த ஃப்ளைஓவரும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன இந்த 50 மீட்டர்ஸ் கேப் இது தாங்க, அப்ராக்சிமேட்டாக 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போர்ஷனில் அந்த கர்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோடு வந்து அந்த ஃப்ளைஓவர் போர்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஹோப் இந்த கேப்பில் கர்டர் ஒர்க் வந்து எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஃப்ளைஓவரோட ஒரு பார்ட் வந்து பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேர்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தாங்க எலிப்டிக்கல் ரொட்டரி வருது. லெஃப்ட் சைடில் பார்க்குற டைரெக்ஷன் தாங்க இப்போ நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு போகிற சைடுங்க ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி. ஸோ அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து ரயில்வே ட்ராக் வர போர்ஷன் வந்து எப்போயோ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் சென்னை டைரெக்ஷன் போகிற ஃப்ளைஓவர் பார்த்துங்க, இதுவும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் சிங்கப்பெருமாள் கோயில் சென்னை டைரெக்ஷனில் போகிற அந்த ஒரு ஃப்ளைஓவர் ஆம்தாங்க லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க. இதில் ஃபுல்லாக ரேம்ப் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒன்லி அந்த தார் ரோட் போடுற அந்த ஒர்க்கும் லைட்டிங் ஒர்க் தாங்க பெண்டிங். ஸோ இப்போதைக்கு சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவர் பொறுத்த வரைக்கும் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற டைரெக்ஷன் அந்த ஃப்ளைஓவர் ஆமில் ஒரு 50 மீட்டர்ஸ் மட்டும் அந்த கேர்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் சிங்கப்பெருமாள் கோயில், அதாவது சென்னை டைரெக்ஷன் போகிற அந்த ஒரு ஃப்ளைஓவர் ஆமை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஃப்ளைஓவர் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 2 ஃப்ளைஓவர் பார்ட் மட்டும் தான் ஒரு 3 to 4 மந்த்ஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் சென்னை டைரெக்ஷன் போகிற ஃப்ளைஓவராக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேம்ப் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மற்றபடி லைட்டிங், பெயிண்ட் அடிக்கிற வேலை, அந்த மார்க்கிங்ஸ், லேன் மார்க்கிங்ஸ் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஹோப்
ஒரு 3 இல்லை 4 மாதத்தில் இந்த ஒரு 2 ஃப்ளைஓவர் போர்ஷன் வந்து பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து சென்னையிலேருந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் போனோன்னா அதுக்கான ஃப்ளைஓவர் பார்ட் வந்து அப்படியே இப்போ நம்ம பார்த்த ஃப்ளைஓவருக்கு ஆப்போசிட்டில் அட்ஜசன் சைடில் அந்த ஒர்க் வந்து ரேம்ப் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்டாக வந்து நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் இருக்குங்க சிங்கப்பெருமாள் கோயில், அங்கேருந்து தான் அங்கே ரேம்ப் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஸ்டார்ட் பண்ணுற ரேம்ப் ஒர்க் வந்து எக்ஸாக்டாக அந்த எலிப்டிக்கல் ரொட்டரி சர்க்கிள் மாதிரி இருக்கிற அந்த பார்ட் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதில் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரைட் கர் விட்டு நேராக ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். லெஃப்ட் சைடில் பார்க்கலாம் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க். ஸோ இங்கேருந்து தாங்க, அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து வருதுன்னா அதுக்கான ரேம்ப் ஒர்க் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எக்ஸாக்டாக சென்டர் மீடியனில் அந்த எலிப்டிக்கல் ரொட்டரியில் கனெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எலிப்டிக்கல் ரொட்டரி, அதாவது அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிற போர்ஷன் ஒர்க்கும் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 months அது ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ரேம்ப் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பில்லர் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, கர்டர் ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த எலிப்டிக்கல் ரொட்டரி தாண்டின பிறகு டவுன் ரேம்ப் இருக்கும். அது எக்ஸாக்டாக வந்து A2B இருக்குது. A2B வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் சிங்கப்பெருமாள் கோயிலில். அங்கே தான் வந்து டவுன் ரேம்ப் ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கான லெஃப்ட் சைடில் லேண்டு கிளியரன்ஸு, அந்த பில்டிங்ஸை டெமாலிஷ் பண்ணிட்டு ரோடு போகிறதுக்கான லேண்டு வந்து கிளியர் பண்ணுற வேலை வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து டவுன் ரேம்ப் வரும். எக்ஸாக்டாக ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்கில் ஸ்டார்ட் பண்ணுற ரேம்ப் வந்து A2Bக்கு பக்கத்தில் தான் டவுன் ரேம்ப் வரும். இதுதாங்க அந்த எலிப்டிக்கல் ரொட்டரி சர்க்கிள் மாதிரி இருக்கிற போர்ஷன். ஸோ இதில் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வர வெஹிக்கல்ஸ் வந்து இந்த ரேம்பில் ஏறி, அதாவது எக்ஸாக்டாக ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் அந்த ரேம்பில் ஏறி எலிப்டிக்கல் ரொட்டரி, இதுதாங்க எலிப்டிக்கல் ரொட்டரி அந்த சர்க்கிள் மாதிரி வர போர்ஷன். ஸோ இதில் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற அந்த ஃப்ளைஓவர் போர்ஷனில் கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து வர வெஹிக்கல்ஸ்லாம் வந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரெக்ஷன் போகிறதுக்கான அதுவும் வந்து இந்த எலிப்டிக்கல் ரொட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த டவுன் ரேம்ப் எக்ஸாக்டாக A2Bயில் இறங்க போகிற அந்த டவுன் ரேம்ப் வழியாக செங்கல்பட்டு போவோம். ஸோ அந்த ஒர்க்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பில்லர் ஒர்க்கு, கர்டர் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்ரோச் ரேம்ப் ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஒரு 2 ஃப்ளைஓவர் போர்ஷன் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months அது ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட் போனோன்னா அதுக்கான ரேம்ப் ஒர்க்கு, கர்டர் ஒர்க்கு, ப்ளஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் செங்கல்பட்டு டைரெக்ஷன் போகிற அதுக்கான ரேம்ப் ஒர்க்கு, கர்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஃப்ளைஓவர் போர்ஷனில் ஸோ இது 2 ஒர்க்கு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தாங்க அந்த அப்ரோச் ரேம்ப் ஒர்க் வந்து பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸாக்டாக இங்கே தான் இறங்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்க்க தாங்க A2B. ஸோ இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும். பட் இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் படி சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற அந்த ஒரு ஃப்ளைஓவர் பார்ட்டும், ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் சென்னை டைரெக்ஷன் போகிற அந்த ஒரு ஃப்ளைஓவர் பார்ட்டும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதில் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற அந்த ரோட்டில் அந்த ஃப்ளைஓவர் போர்ஷனில் ஜஸ்ட் ஒரு 50 meters கர்டர் ஒர்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஒரு 3 to 4 monthsல இந்த ஒரு 2 போர்ஷன் மட்டும் பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதாங்க இப்போ நான் மேப்பில் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு GST ரோடில் ஒர்க்கு மட்டும்தாங்க பெண்டிங்காக இருக்குது. மற்றபடி ரயில்வே ட்ராக்லேருந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு அந்த ஃப்ளைஓவர் பார்ட் வந்து எப்போயோ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நான் சொன்ன அந்த 2 போர்ஷன், அதாவது சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற அந்த ஒரு ஃப்ளைஓவர் பார்ட்டும், ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் சென்னை டைரெக்ஷனில் போகிற அந்த ஒரு ஃப்ளைஓவர் பார்ட்டும் ஒரு 3 to 4 monthsல வந்து பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரிமைனிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவரை பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நன்றி, வணக்கம்.